பொதிகை செய்திகளுக்காக கண்ணாத்தாள். தலைப்புச் செய்திகள். விவசாயிகளுக்கு குறைந்த செலவில் புதிய தொழில்நுட்பங்களை உருவாக்க விஞ்ஞானிகள் முன்வர வேண்டும். இந்திய அறிவியல் மாநாட்டை தொடங்கி வைத்து பிரதமர் நரேந்திர மோடி உரை. நாடாளுமன்றத்தில் அமளி, மக்களவை இன்று நாள் முழுமைக்கும் ஒத்திவைப்பு. அவை நடவடிக்கைகளுக்கு குந்தகம் விளைவித்ததாக அதிமுக தெலுங்கு தேசம் கட்சி உறுப்பினர்களுக்கு 4 நாட்களுக்கு தடை. நாடாளுமன்றத்தின் குளிர்கால கூட்டத்தொடர் முடிவடைய இன்னும் சில நாட்களே இருப்பதால் மாநிலங்களவை நடவடிக்கைகள் சுமூகமாக தொடர உறுப்பினர்கள் ஒத்துழைக்க வேண்டும். அவைத் தலைவர் வெங்கையா நாயுடு. மறைந்த முன்னாள் முதலமைச்சர் மு. கருணாநிதி, முன்னாள் பிரதமர் வாஜ்பேயி உள்ளிட்ட தலைவர்களுக்கு இரங்கல் தெரிவித்து தமிழக சட்டப்பேரவையில் தீர்மானம். சுமார் 18,000 பேருக்கு வேலைவாய்ப்பை உருவாக்கும் வகையில் 14 புதிய தொழில் நிறுவனங்களை தொடங்க தமிழக அமைச்சரவை அனுமதி. புதிய வானூர்தி மற்றும் தளவாட உற்பத்திக்கான தொழிற்கொள்கைக்கும் ஒப்புதல். சபரிமலையில் 2 பெண்கள் வழிபாடு நடத்தியதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கேரளாவில் முழு அடைப்பு, இயல்பு வாழ்க்கை பாதிப்பு. சிட்னி இறுதி கிரிக்கெட் டெஸ்ட் போட்டி முதல் நாள் ஆட்ட நேர இறுதியில் இந்தியா 4 விக்கெட் இழப்பிற்கு 303 ரன் குவிப்பு. விரிவான செய்திகள். விவசாயிகளுக்கு உதவும் வகையில் குறைந்த செலவில் பயன்படுத்தக்கூடிய புதிய தொழில்நுட்பங்களை உருவாக்க விஞ்ஞானிகள் முயற்சி மேற்கொள்ள வேண்டும் என்று பிரதமர் நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். 106வது இந்திய அறிவியல் மாநாட்டை பிரதமர் நரேந்திர மோடி பஞ்சாப் மாநிலம் ஜலந்தரில் இன்று தொடங்கி வைத்தார். அறிவியல், தொழில்நுட்பம் மற்றும் புதிய கண்டுபிடிப்புகளுக்கு ஊக்கம் அளிக்கும் வகையில் செயல்பட்டு வரும் பிரதமர் 5வது முறையாக இம்மாநாட்டில் உரையாற்றினார். 1965ஆம் ஆண்டில் இந்தியா, பாகிஸ்தான் நாடுகளுக்கிடையே போர் மூண்டபோது அப்போதைய பிரதமர் லால் பகதூர் சாஸ்திரி ஜெய் ஜவான் ஜெய் கிசான் என்ற முழக்கத்தை முன்னிறுத்தியதை பிரதமர் நினைவு கூர்ந்தார். உணவு உற்பத்தி அதிகரிக்கும் முயற்சியில் ஈடுபட்டிருக்கும் ஒரு விவசாயி ஒரு போர் வீரனுக்கு சமமானவன் என்ற கருத்தில்தான் ஜெய் ஜவான் ஜெய் கிசான் என்ற முழக்கத்தை லால் பகதூர் சாஸ்திரி குறிப்பிட்டதாக பிரதமர் தெரிவித்தார். பிற்காலத்தில் இந்திய விஞ்ஞானிகளின் சாதனையை ஊக்கப்படுத்தும் வகையில் ஜெய் விஞ்ஞான் என்ற கோஷத்தை மறைந்த முன்னாள் பிரதமர் வாஜ்பேயி அறிமுகம் செய்ததாக பிரதமர் நரேந்திர மோடி கூறினார். இவற்றுடன் சேர்த்து ஆராய்ச்சிகளை ஊக்குவிக்கும் விதமாக ஜெய் அனுசந்தன் என்ற முழக்கத்தை பிரதமர் நரேந்திர மோடி அறிமுகம் செய்து வைத்தார். தனது அரசு ஆராய்ச்சிகளை ஊக்குவிக்கும் விதமாக அடல் புதுமை படைப்பு இயக்கத்தை ஏற்படுத்தியுள்ளதாகவும் பிரதமர் குறிப்பிட்டார். குறைந்த செலவில் மருத்துவ சேவை, அனைவருக்கும் அடிப்படை வசதிகள் உள்ளிட்டவை கிடைக்க விஞ்ஞானிகள் ஆராய்ச்சிகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் பல்வேறு பிரச்சினைகளுக்கு தீர்வு காண ஆய்வுகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் பிரதமர் கேட்டுக்கொண்டார். பருவநிலை மாற்றம், இயற்கை பேரிடர் போன்றவற்றை சமாளிக்கவும் இதுபோன்ற பிரச்சினைகளுக்கு கால வரையறைகளுடன் தீர்வுகளை கண்டறியவும் விஞ்ஞானிகள் பாடுபட வேண்டும் என்று பிரதமர் அறிவுறுத்தினார். இந்த மாநாட்டில் இந்தியாவின் பல்வேறு மாநிலங்கள் மற்றும் அறிவியல் ஆராய்ச்சி அமைப்புகளைச் சேர்ந்த விஞ்ஞானிகள் பங்கேற்று ஆய்வறிக்கைகளை சமர்ப்பிக்கின்றனர். அறிவியல் மாநாட்டில் பங்கேற்ற பின் இன்று பிற்பகல் குர்தாஸ்பூர் சென்ற பிரதமர் அங்கு நடைபெறும் மக்களவை தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்திலும் உரையாற்றினார். மக்களவையில் அஇஅதிமுக மற்றும் தெலுங்கு தேசம் கட்சியின் உறுப்பினர்களின் அமளி காரணமாக அவை நடவடிக்கைகள் நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்பட்டன. மக்களவை இன்று காலை கூடியதும் அஇஅதிமுக உறுப்பினர்கள் மேகதாது அணை விவகாரம் தொடர்பாக முழக்கங்களை எழுப்பியபடி அவையின் மையப்பகுதிக்கு சென்றனர். இதேபோல் ஆந்திர மாநிலத்திற்கு சிறப்பு அந்தஸ்து வழங்க கோரி தெலுங்கு தேசம் கட்சி உறுப்பினர்களும் அமளியில் ஈடுபட்டனர். உறுப்பினர்கள் தொடர்ந்து கூச்சல் குழப்பத்தில் ஈடுபட்டதால் அவையை பிற்பகல் 2 மணி வரை அவைத் தலைவர் சுமித்ரா மகாஜன் ஒத்திவைத்தார். அவை மீண்டும் கூடிய போதும் அமளி தொடர்ந்ததால் நாள் முழுமைக்கும் அவை ஒத்திவைக்கப்பட்டது.
அமளியில் ஈடுபட்ட அஇஅதிமுக உறுப்பினர்கள் 7 பேர் 4 நாட்கள் அவையில் பங்கேற்க தடை விதிக்கப்படுவதாகவும், இதேபோல் தெலுங்கு தேசம் கட்சி உறுப்பினர்கள் 12 பேர் இடைநீக்கம் செய்யப்படுவதாகவும் அவைத் தலைவர் தெரிவித்தார். அஇஅதிமுக உறுப்பினர்கள் 24 பேர் நேற்று இடைநீக்கம் செய்யப்பட்ட நிலையில் இன்று மேலும் 7 பேர் அவை நடவடிக்கைகளில் பங்கேற்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. நாடாளுமன்றத்தின் குளிர்கால கூட்டத்தொடர் முடிவடைய இன்னும் சில நாட்களே இருப்பதால் மாநிலங்களவை நடவடிக்கைகள் சுமூகமாக தொடர உறுப்பினர்கள் ஒத்துழைக்க வேண்டும் என்று அதன் தலைவர் வெங்கையா நாயுடு வேண்டுகோள் விடுத்தார். காவிரி பிரச்சினையை காரணம் காட்டி அஇஅதிமுக உறுப்பினர்கள் அமளியில் ஈடுபட்டதால் மாநிலங்களவை நடவடிக்கைகளுக்கு ஊறு ஏற்பட்டதை அடுத்து அவர் இந்த வேண்டுகோளை விடுத்தார். மாநிலங்களவையில் பல முக்கிய மசோதாக்களும் அரசு தீர்மானங்களும் நிறைவேற்றப்பட வேண்டியுள்ளதால் அவை நடவடிக்கைகள் அமைதியாக நடைபெற உறுப்பினர்கள் ஒத்துழைக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். எந்த கட்சியையும் குற்றம் சாட்டுவது தமது வேலை அல்ல என்றார் அவர். அமளி நடக்கும் போது தாம் அமைதியாக இருந்ததாக குறை கூறுவோருக்கும் அவர் பதிலளித்தார். ஒவ்வொரு உறுப்பினருடனும் தனியாகவும் கூட்டம் நடத்தியும் அமைதி திரும்ப தாம் முயன்றதை அவர் நினைவூட்டினார். அவை நடவடிக்கைகள் அன்றாடம் முடக்கப்படுவதால் மக்கள் கவலை கொள்கிறார்கள் என்றும் அவையில் விவாதம் நடக்க ஒத்துழைக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். கல்வியை அடிப்படை உரிமையாக்கும் சட்டம் நடைமுறைக்கு வந்தபின் தனியார் பள்ளிகளில் பயிலும் மாணவர்களின் எண்ணிக்கை 50% அதிகரித்துள்ளது என்று மத்திய மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் பிரகாஷ் ஜவ்டேகர் தெரிவித்துள்ளார். மாநிலங்களவையில் இன்று துணை கேள்விகளுக்கு பதிலளித்த போது அவர் இதனை தெரிவித்தார். 2014-15 ஆண்டில் 20 லட்சமாக இருந்த மாணவ மாணவியரின் எண்ணிக்கை 2017-18 33 லட்சமாக உயர்ந்துள்ளது என்றும், மாநிலங்களில் பயிலும் மாணவர்களின் எண்ணிக்கை பற்றிய விவரத்தை மேற்கு வங்கம் நீங்கலாக 22 மாநிலங்கள் வழங்கியுள்ளன என்றும் கூறினார். ஆதார் அடையாள அட்டை பெற்றிருந்தாலும் இல்லாவிட்டாலும் தகுதியுள்ள ஒவ்வொரு குழந்தைக்கும் இலவச மதிய உணவு கிடைக்கும் என்று ஒரு துணை கேள்விக்கு அமைச்சர் பதிலளித்தார். மதிய உணவு திட்டத்தின் கீழ் 2017-18 ஆண்டில் 12,32 லட்சம் குழந்தைகள் பதிவு செய்திருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். ஜம்மு காஷ்மீர் மக்கள் இந்தியாவிடமிருந்து அந்நியப்படுத்தப்பட்டதற்கு காங்கிரஸ் கட்சிக்கு பொறுப்பு உண்டு என்று நிதி அமைச்சர் அருண் ஜேட்லி குறை கூறியிருக்கிறார். ஜம்மு காஷ்மீரில் குடியரசுத் தலைவர் ஆட்சி அமலாக்கப்பட்டது குறித்த தீர்மானம் மீது மாநிலங்களவையில் நடந்த விவாதத்தில் காங்கிரஸ் மாநிலங்களவை கட்சித் தலைவர் குலாம் நபி ஆசாத் கூறிய குற்றச்சாட்டுகளுக்கு அமைச்சர் பதிலளித்தார். ஜம்மு காஷ்மீரில் இளைஞர்கள் கல்வீச்சில் ஈடுபடும் வழக்கம் பிஜேபி ஆட்சியில் தொடங்கவில்லை, காங்கிரஸ் ஆட்சியில்தான் தொடங்கியது என்று அவர் கூறினார். பல ஆண்டுகள் ஆட்சியில் இருந்துவிட்டு இப்போது பிரச்சினை ஏற்படும் போது எங்கள் மீது குறை கூறுவதற்கு காங்கிரஸ் கட்சிக்கு தகுதி இல்லை என்றும் அருண் ஜேட்லி தெரிவித்தார். காஷ்மீர் கொள்கையில் ஜவஹர்லால் நேருவின் அணுகுமுறை சரியா அல்லது ஷியாம் பிரசாத் முகர்ஜியின் அணுகுமுறை சரியானதா என்பதற்கு காலம் பதில் சொல்லும் என்றும் அவர் கூறினார். முன்னதாக விவாதத்தை தொடங்கி வைத்து குலாம் நபி ஆசாத் பேசுகையில், ஜம்மு காஷ்மீரில் மக்கள் ஜனநாயக கட்சியுடன் இணைந்து ஆட்சி அமைத்துவிட்டு நடுவில் அதிலிருந்து விலகி அங்கு அரசை நிலைகுலைய செய்துவிட்டது பிஜேபி என்று குற்றம் சாட்டினார். அடல் பிஹாரி வாஜ்பேயி பிரதமராக இருந்தபோது காஷ்மீரில் சுமூக நிலையை ஏற்படுத்த மேற்கொண்ட முயற்சிகளையும் நடவடிக்கைகளையும் அவர் பாராட்டினார். ஆனாலும் அவரது முயற்சிக்கு காங்கிரஸ் கட்சியின் ஒத்துழைப்பு கிடைக்கவில்லை என்பதை ஒப்புக்கொண்டார். ஏற்கனவே ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சியில் மேற்கொள்ளப்பட்ட வளர்ச்சி திட்டங்கள் பிஜேபி, பிடிபி ஆட்சியில் நிலைகுலைந்து விட்டது என்றும் அவர் குற்றம் சாட்டினார். ராணுவத்தில் 2,75,000 கோடி ரூபாய் மதிப்பிலான அதிநவீன ஆயுதங்களும் தளவாடங்களும் விரைவில் இணைக்கப்படும் என்று பாதுகாப்பு, ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு அமைப்பு கூறியுள்ளது. அந்த அமைப்பின் தலைவர் சதீஷ் ரெட்டி செய்தி நிறுவனத்திற்கு அளித்த பேட்டியில், அண்மை காலமாக வேளாண் மற்றும் ஏவுகணை தொழில்நுட்பத்தில் மிகப்பெரிய வெற்றியை நமது நாடு பெற்றுள்ளது என்றார். மேலும் பல புதிய தொழில்நுட்பத்திலான தயாரிப்புகளை உருவாக்க பாதுகாப்பு, ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு அமைப்புக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். இவற்றில் சிலவற்றுக்கான பணிகள் முடிக்கப்பட்டு விட்டதாகவும் மற்றவை விரைவில் உருவாக்கப்பட்டு இராணுவ பயன்பாட்டுக்கு ஒப்படைக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். தமிழகத்தில் புதிதாக தொழில் தொடங்குவதற்கு 14 நிறுவனங்களுக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது. இன்று காலை தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற தமிழக அமைச்சரவை கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவின்படி 30,500 கோடி ரூபாயில் தொடங்கப்படும் இந்த 14 நிறுவனங்களின் மூலம் 18,000 பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும்.
தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் வானூர்தி மற்றும் தளவாட உற்பத்திக்கான புதிய தொழிற்கொள்கைக்கும் ஒப்புதல் அளிக்கப்பட்டது. இந்த அமைச்சரவைக் கூட்டத்தில் துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் உள்ளிட்ட தமிழக அமைச்சர்களும் தலைமைச் செயலாளர் கிரிஜா வைத்தியநாதன் உள்ளிட்ட உயர் அதிகாரிகளும் கலந்து கொண்டனர். மறைந்த முன்னாள் முதலமைச்சர் மு. கருணாநிதி, முன்னாள் பிரதமர் அடல் பிஹாரி வாஜ்பேயி உள்ளிட்ட முக்கிய பிரமுகர்கள் மற்றும் பேரவையின் முன்னாள் உறுப்பினர்கள் 12 பேருக்கு தமிழக சட்டப்பேரவையில் இன்று இரங்கல் தெரிவித்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. சட்டப்பேரவையின் 2ஆம் நாள் கூட்டம் இன்று காலை தொடங்கியதும் பேரவைத் தலைவர் தனபால் மறைந்த பேரவையின் முன்னாள் உறுப்பினர்கள் எஸ்.டி. உக்கம் சந்த், பருதி இளம்வழுதி, நாகூர் மீரான், எல். சந்தானம் உள்ளிட்ட 12 பேர்களுக்கான இரங்கல் குறிப்புகளை வாசித்து அவர்களை இழந்து வருந்தும் குடும்பத்தினருக்கு பேரவையின் சார்பிலும் தமது சார்பிலும் இரங்கலையும் அனுதாபத்தையும் தெரிவித்தார். பின்னர் அனைத்து உறுப்பினர்களும் எழுந்து நின்று 2 நிமிடம் மௌனம் அனுசரித்தனர். அதைத் தொடர்ந்து முன்னாள் பிரதமர் அடல் பிஹாரி வாஜ்பேயி, தமிழக முன்னாள் ஆளுநர் பீஷ்ம நாராயண் சிங், மக்களவையின் முன்னாள் தலைவர் சோம்நாத் சாட்டர்ஜி, பிரபல தொல்லியல் அறிஞர் ஐராவதம் மகாதேவன், பாரம்பரிய நெல் வகைகளை மீட்ட நெல் ஜெயராமன், வடசென்னை பகுதியைச் சேர்ந்த பிரபல மருத்துவர் எஸ். ஜெயச்சந்திரன் மற்றும் கஜா புயலில் உயிரிழந்தவர்களுக்கான இரங்கல் தீர்மானங்களை பேரவைத் தலைவர் வாசித்தார். வாஜ்பேயி உள்ளிட்ட இந்த முக்கிய பிரமுகர்களின் சிறப்புகள் மற்றும் பெருமைகள் குறித்து விரிவாக எடுத்துரைத்த பேரவைத் தலைவர் தனபால் இவர்களின் குடும்பத்தாருக்கும் பேரவையின் சார்பில் ஆழ்ந்த இரங்கலையும் அனுதாபத்தையும் தெரிவித்தார். மறைந்த தலைவர்களுக்கு மரியாதை செலுத்தும் வகையில் உறுப்பினர்கள் மீண்டும் மௌன அஞ்சலி செலுத்தினர். தற்போதைய 15வது சட்டப்பேரவையில் உறுப்பினர்களாக பணியாற்றி மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி மற்றும் திருப்பரங்குன்றம் தொகுதி உறுப்பினர் ஏ.கே. போஸ் ஆகியோர் மறைவுக்கான இரங்கல் தீர்மானங்களை அவை முன்னவரும் துணை முதலமைச்சருமான ஓ பன்னீர்செல்வம் முன்மொழிந்தார். கருணாநிதி மிகச்சிறந்த பேச்சாளர், எழுத்தாளர், இலக்கியவாதி என்கிற பன்முகத்தன்மை கொண்டவர் என்றும் தமிழகம் மட்டுமல்லாது அகில இந்திய அரசியலில் புகழ் பெற்றவர் என்றும் ஓ பன்னீர்செல்வம் குறிப்பிட்டார். மாணவ பருவம் முதலே அரசியலிலும் சமூக பணிகளிலும் தீவிரம் காட்டியவர் கருணாநிதி என்றும் பல்வேறு கதை, கவிதைகள், கட்டுரைகள், நாவல்கள் போன்றவற்றை இயற்றியவர் என்றும் அவர் புகழாரம் சூட்டினார். அவரது இழப்பு தமிழகத்திற்கு மிகப்பெரிய பேரிழப்பு என்று குறிப்பிட்ட துணை முதலமைச்சர் அவரை இழந்து வருந்தும் குடும்பத்தினருக்கும் அவரது மகனும் எதிர்க்கட்சித் தலைவருமான ஸ்டாலினுக்கும் ஆழ்ந்த இரங்கலையும் அனுதாபத்தையும் தெரிவித்துக் கொள்வதாக கூறினார். இந்த இரங்கல் தீர்மானத்தின் மீது பேசிய எதிர்க்கட்சி துணைத் தலைவர் துரைமுருகன் மிக உருக்கமுடனும் நெகிழ்ச்சியுடனும் பல்வேறு கருத்துக்களை தெரிவித்தார். கருணாநிதியின் பன்முகத்தன்மை, அவருடைய ஆற்றல், தமிழக மக்களுக்காக அவர் செயல்படுத்திய திட்டங்கள் உள்ளிட்டவற்றை பட்டியலிட்ட துரைமுருகன் இருதய நோயால் பாதிக்கப்பட்ட தம்மை காப்பாற்றுவதற்கு கருணாநிதி மேற்கொண்ட முயற்சியை சுட்டிக்காட்டிய போது தொடர்ந்து பேச முடியாமல் கண்ணீர் விட்டு கதறி அழுதார். காங்கிரஸ் சட்டமன்ற கட்சித் தலைவர் ராமசாமி, கொங்கு இளைஞர் பேரவைத் தலைவர் தனியரசு, மனிதநேய ஜனநாயக கட்சித் தலைவர் தமிமுன் அன்சாரி ஆகியோரும் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதிக்கு புகழஞ்சலி செலுத்தினர். இரங்கல் தீர்மானத்தின் மீது பேசிய முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியும் கருணாநிதியின் சிறப்புகள், அவரது ஆற்றல், தனித்தன்மை குறித்து வெகுவாக புகழ்ந்துரைத்தார். மாணவ பருவம் முதலே மொழி போராட்டத்தில் ஈடுபட்டு வந்ததையும் அவருடைய எழுத்தாற்றல், பேச்சாற்றலையும் சுட்டிக்காட்டி பேசிய முதலமைச்சர் 75 திரைப்படங்களுக்கு கதை வசனம் எழுதியவர், 178 நூல்களை எழுதியவர், 100க்கும் மேற்பட்ட சிறுகதைகளை படைத்தவர் என்று கருணாநிதியின் பல்வேறு சிறப்புகளை சுட்டிக்காட்டி இந்திய அரசியலிலும் அவர் தனி முத்திரை பதித்தவர் என கூறினார். பேரவைத் தலைவர் தனபாலும் கருணாநிதி மற்றும் மறைந்த தலைவர்கள் அனைவருக்கும் தமது ஆழ்ந்த இரங்கலையும் அனுதாபத்தையும் தெரிவித்துக் கொண்டார். இதையடுத்து மறைந்த தலைவர்களுக்கு மரியாதை செலுத்தும் வகையில் இன்றைய அவை நடவடிக்கைகள் ஒத்திவைக்கப்பட்டன. திருவாரூரில் இடைத்தேர்தலை முன்னிட்டு வேட்புமனு தாக்கல் இன்று தொடங்கியுள்ளது. வரும் 28ஆம் தேதி அந்த தொகுதியில் இடைத்தேர்தல் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் இன்று முதல் 10ஆம் தேதி வரை வேட்புமனுக்கள் பெறப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. வேட்புமனுக்களை திரும்ப பெற 14ஆம் தேதி கடைசி நாளாகும். அந்த தொகுதியில் 28ஆம் தேதி வாக்குப்பதிவும் 31ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கையும் நடைபெறும் என தேர்தல் ஆணையம் அறிவித்திருந்தது. திருவாரூர் சட்டப்பேரவை தொகுதிக்கு வேட்புமனு தாக்கல் இன்று தொடங்கியுள்ள நிலையில் தேர்தலை எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்ட மனுவை அவசர மனுவாக விசாரிக்க உச்சநீதிமன்றம் மறுப்பு தெரிவித்துள்ளது. கஜா புயல் பாதிப்பு காரணமாக தேர்தலை அங்கு தள்ளி வைக்க வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் டி. ராஜா சார்பில் வழக்கு தொடரப்பட்டது. இதை விசாரித்த நீதிமன்றம் இது தொடர்பான விசாரணையை ஒத்திவைத்தது. இதனிடையே தேர்தல் தொடர்பான அறிவிப்புக்கு தடை விதிக்க கோரிய மனுவை சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது.
புயல் பாதிப்பு மற்றும் பொங்கல் பண்டிகை காரணமாக தேர்தலை தள்ளி வைக்க வேண்டும் என்று டெல்டா பாசன விவசாயிகள் கூட்டமைப்பு சார்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இதை விசாரித்த நீதிமன்றம் தேர்தல் அறிவிப்பாணைக்கு தடை விதிக்க மறுத்த நிலையில் இதுகுறித்து தலைமைச் செயலாளர் மற்றும் தேர்தல் ஆணையம் பதிலளிக்குமாறு கோரி விசாரணையை பிப்ரவரி 7ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தது. கேரளாவில் சபரிமலை ஐயப்பன் கோவிலில் நேற்று அதிகாலை இளம் பெண்கள் இருவர் வழிபாடு நடத்தியதை தொடர்ந்து அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கேரளாவில் இன்று முழு அடைப்பு போராட்டம் நடைபெற்று வருகிறது. இதன் காரணமாக மாநிலத்தின் பல பகுதிகளில் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. இந்த முழு அடைப்பு போராட்டத்திற்கு பிஜேபி ஆதரவு தெரிவித்துள்ளது. இதனிடையே திருவனந்தபுரத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் சபரிமலை ஐயப்பனை தரிசிக்க அனைவருக்கும் உரிமை உண்டு என்றார். உச்சநீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையிலேயே தமது அரசு செயல்படுவதாக அவர் கூறினார். போராட்டங்களில் ஈடுபடுவோர் அவற்றை விலக்கிக் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். கர்நாடகாவில் கோவில் பிரசாதத்தில் விஷம் கலந்தது தொடர்பான வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட 4 பேரின் நீதிமன்ற காவல் 16ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. சுல்வாடி கிச்சுகுட்டி மாரம்மா ஆலயத்தில் கடந்த மாதம் 16ஆம் தேதி வழங்கப்பட்ட பிரசாதத்தில் விஷம் கலக்கப்பட்டிருந்தது. இதில் 17 பேர் உயிரிழந்ததுடன் 110க்கும் மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட 4 பேர் மைசூர் சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டிருந்தனர். அவர்கள் பலத்த பாதுகாப்புக்கிடையே கொலேகால் நீதிமன்றத்தில் இன்று ஆஜர்படுத்தப்பட்ட போது அவர்களது காவலை நீட்டித்து நீதிபதி உத்தரவிட்டார். அடுத்து சில முக்கிய செய்திகளை விரைவு செய்திகளாக பார்ப்போம். நார்வே பிரதமர் எர்னா சோல்டர் 3 நாள் அரசுமுறை பயணமாக வரும் 7ஆம் தேதி இந்தியா வருகிறார். பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்து இருநாட்டு உறவுகள் குறித்து ஆலோசனை நடத்துகிறார். பின்னர் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த், வெளியுறவுத்துறை அமைச்சர் சுஷ்மா ஸ்வராஜ் உள்ளிட்டோரையும் அவர் சந்தித்து பேசவுள்ளார். சர்வதேச விவகாரங்கள் குறித்து விவாதிப்பதற்காக நடைபெறும் ரைசினா ஆண்டு மாநாட்டிலும் அவர் கலந்து கொள்கிறார். மும்பைக்கும் தில்லிக்கும் இடையே அதிவிரைவு ரயில் ஒன்றை இயக்க ரயில்வே அமைச்சகம் முடிவு செய்துள்ளது. நாசிக் போபால் வழியாக இந்த ரயில் இயக்கப்படும் என்று ரயில்வே அமைச்சர் பியூஷ் கோயல் புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். இதன் மூலம் மும்பை மற்றும் மத்திய பிரதேசத்தின் பல பகுதிகளைச் சேர்ந்த மக்களின் நீண்ட நாள் கோரிக்கை நிறைவேறும் என்று அவர் கூறியுள்ளார். கஜா புயலால் பாதிக்கப்பட்ட பகுதிகளின் சீரமைப்புக்கு மத்திய அரசு உரிய நிதி ஒதுக்க வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் தா பாண்டியன் வலியுறுத்தியுள்ளார். இன்று சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் அனைத்து தரப்பு மக்களும் பயனடையும் வகையிலான பொருளாதார கொள்கைகளை மத்திய அரசு வகுக்க வேண்டும் என்று குறிப்பிட்டார். 2014ஆம் ஆண்டு நடைபெற்ற மக்களவை தேர்தலின் போது கொடுத்த வாக்குறுதிகளை பிஜேபி அரசு நிறைவேற்ற தவறிவிட்டதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். சென்னையில் உள்ள பிரபல தனியார் உணவகங்கள் மற்றும் அந்த உணவகங்களுக்கு சொந்தமானவர்களின் இல்லங்களில் வருமான வரித்துறை அதிகாரிகள் இன்று சோதனையில் ஈடுபட்டனர். இந்த உணவக நிறுவனங்கள் வரி ஏய்ப்பில் ஈடுபட்டதாக கிடைத்த தகவலை அடுத்து 30க்கும் மேற்பட்ட இடங்களில் சோதனை மேற்கொள்ளப்பட்டது. சோதனை முழுமையாக நிறைவடைந்த பின்னர் கைப்பற்றப்பட்ட ஆவணங்கள் மற்றும் வரி ஏய்ப்பு தொடர்பான விவரங்கள் வெளியிடப்படும் என்று அதிகாரிகள் தெரிவித்தனர். தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலை தொடர்பான வழக்கை உச்சநீதிமன்றம் வரும் 8ஆம் தேதியன்று விசாரணைக்கு எடுத்துக்கொள்கிறது. ஸ்டெர்லைட் ஆலையை திறக்க அனுமதிக்கலாம் என்ற பசுமை தீர்ப்பாயத்தின் உத்தரவுக்கு சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை இடைக்கால தடை விதித்தது. இதற்கு எதிராக வேதாந்தா குழுமத்தின் சார்பில் உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலையை திறக்க அனுமதிக்க கூடாது என்று தமிழக அரசு சார்பில் மேல்முறையீட்டு மனுவும் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் போயஸ் கார்டன் இல்லத்தை நினைவு இல்லமாக மாற்றுவதில் ஆட்சேபனை உள்ளதா என்று வருமான வரித்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது. இது தொடர்பாக சமூக ஆர்வலர் டிராபிக் ராமசாமி தாக்கல் செய்த மனுவை விசாரித்த நீதிமன்றம் ஜெயலலிதா செலுத்த வேண்டிய வருமான வரித்தொகை ஏதும் நிலுவையில் உள்ளதா என்ற கேள்விக்கு விளக்கம் அளிக்குமாறு அந்த துறைக்கு உத்தரவிட்டதுடன் விசாரணையை 24ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தது. ஜம்மு காஷ்மீரில் உள்ள வைஷ்ணவி தேவி கோவிலில் கடந்த 5 ஆண்டுகளிலேயே அதிக அளவாக 2018ஆம் ஆண்டில் 86 லட்சம் பக்தர்கள் வழிபாடு நடத்தியுள்ளனர். 2017ஆம் ஆண்டு 82 லட்சம் பக்தர்கள் வழிபாடு செய்திருந்த நிலையில் இந்த எண்ணிக்கை கடந்த ஆண்டு 4 லட்சம் அதிகரித்துள்ளது. இதுவரை 2012ஆம் ஆண்டில் மிக அதிக அளவாக 1,05 லட்சம் பக்தர்கள் வழிபாடு நடத்தியுள்ளதாக மாதா வைஷ்ணவி தேவி கோவில் நிர்வாக வாரியம் தெரிவித்துள்ளது.
நபார்டு வங்கியின் சார்பில் கிராமிய திருவிழா சென்னையில் இன்று தொடங்கியது. இந்த கண்காட்சியை ரிசர்வ் வங்கியின் மண்டல இயக்குனர் அருந்ததி மெக் தொடங்கி வைத்தார். இதில் தமிழ்நாடு, ஆந்திரா, தெலங்கானா, கர்நாடகா, கேரளா ஆகிய மாநிலங்களைச் சேர்ந்த மகளிர் சுய உதவிக் குழுவினர், கைத்தறி நெசவாளர்கள், விவசாயிகள் உள்ளிட்டோரது உற்பத்தி பொருட்கள் இடம்பெற்றுள்ளன. வரும் 6ஆம் தேதி வரை 4 நாட்கள் இந்த கண்காட்சி நடைபெறுகிறது. 13வது நாட்டிய விழா சென்னை மியூசிக் அகாடமியில் இன்று நடைபெற்றது. இந்த விழாவிற்கு அகாடமியின் தலைவர் முரளி தலைமை வகித்தார். சென்னையில் உள்ள அமெரிக்க துணை தூதரக அதிகாரி ராபர்ட் ஜி பர்கீஸ் இதில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். சாந்தா தனஞ்சயனுக்கு நிருத்திய கலாநிதி விருது வழங்கப்பட்டது. தூத்துக்குடி மாவட்டம் பாஞ்சாலங்குறிச்சியில் வீரபாண்டிய கட்டபொம்மனின் 260வது பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. அங்கு அமைக்கப்பட்டுள்ள நினைவு மண்டபத்தில் உள்ள அவரது சிலைக்கு கட்டபொம்மன் பண்பாட்டுக் குழுவினர் மற்றும் அவரது வம்சாவளியினர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். ஏராளமான பொதுமக்களுக்கும் வீரபாண்டிய கட்டபொம்மன் சிலைக்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினர். அடுத்து வருவது உலகச் செய்திகள். இலங்கை நாடாளுமன்றத்தில் பிப்ரவரி 4ஆம் தேதிக்கு முன்பாக புதிய அரசியல் சாசன சட்ட வரைவு தாக்கல் செய்யப்படும் என்று தமிழ் தேசிய கூட்டணி அறிவித்துள்ளது. அந்த கூட்டணியின் தலைவர் ஆர்.ஏ. சம்பந்தன் ஐரோப்பிய பிரதிநிதிகளுடன் ஆலோசனை நடத்தினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசுகையில், புதிய அரசியல் சாசன சட்டம் நாட்டில் உள்ள அனைத்து தரப்பினருக்கும் அதிகாரத்தை பரவலாக்குவதற்கும் மாகாண அரசுகளுக்கு கூடுதல் அதிகாரங்களை வழங்குவதற்கும் வகை செய்யும் என்றார். சிரியாவில் கடந்த 2 நாட்களாக அல்-கய்தா ஆதரவு தீவிரவாதிகளுக்கும் கிளர்ச்சி குழுவினருக்கும் இடையே ஏற்பட்ட மோதலில் 50க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர். மேற்கு அலப்போ பகுதியில் தேசிய விடுதலை முன்னணி என்ற அமைப்பைச் சேர்ந்த போராளிகளுக்கும் அல்-கய்தா ஆதரவு தீவிரவாதிகளுக்கும் கடும் சண்டை நடைபெற்று வருவதாக சிரியாவின் மனித உரிமைகள் கண்காணிப்பு அமைப்பு கூறியுள்ளது. சிரியாவிலிருந்து அமெரிக்க படைகள் குறிப்பிட்ட கால அளவிற்குள் விலக்கிக் கொள்ளப்படும் என்று அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் கூறியுள்ளார். கடந்த மாதம் இது தொடர்பான அறிவிப்பை அமெரிக்கா வெளியிட்டிருந்த நிலையில் இது குறித்து ட்விட்டரில் அவர் பதிவிட்டுள்ளார். உடனடியாக அங்கிருந்து படைகளை விலக்கிக் கொள்ள முடியாது என்றும் 2000 அமெரிக்க வீரர்கள் 4 மாத காலத்திற்குள் விலக்கிக் கொள்ளப்படுவார்கள் என்றும் கூறியுள்ளார். அடுத்து வருவது வணிகச் செய்திகள். பங்குச்சந்தைகள் இன்று சரிவுடன் முடிவடைந்தன. மும்பை பங்குச்சந்தையில் சென்செக்ஸ் 377 புள்ளிகள் குறைந்து 35,513 புள்ளிகளாக முடிவடைந்தது. தேசிய பங்குச்சந்தை நிப்டி 120 புள்ளிகள் குறைந்து 10,672 புள்ளிகளாக இருந்தது. அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு 70 ரூபாய் 16 காசுகளாக இருந்தது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை இன்று கிராம் ஒன்றுக்கு 3052 ரூபாயாக விற்பனையாகிறது. ஆபரண தங்கத்தின் விலை சவரன் ஒன்றுக்கு 24,416 ரூபாயாக இருக்கிறது. பார் வெள்ளி 42,200 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. 1 கிராம் வெள்ளி 42 ரூபாய் 20 காசுகளாக உள்ளது. சென்னையில் பெட்ரோல் விலை இன்று 71 ரூபாய் 22 காசுகளாக உள்ளது. டீசல் விலை 66 ரூபாய் 14 காசுகளாக உள்ளது. இனி வருவது விளையாட்டுச் செய்திகள். ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான 4வது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் முதல் நாளான இன்றைய ஆட்ட நேர இறுதியில் இந்தியா 4 விக்கெட் இழப்பிற்கு 303 ரன் எடுத்துள்ளது. சிட்னியில் இன்று காலை தொடங்கிய இப்போட்டியில் டாஸ் வென்ற இந்திய அணி முதலில் பேட் செய்ய முடிவு செய்தது. தொடக்க ஆட்டக்காரர் அகர்வால் 77 ரன் எடுத்த நிலையிலும் விராட் கோலி 23 ரன் எடுத்த நிலையிலும் ஆட்டமிழந்தனர். ரஹானே 18 ரன்னுக்கும் ராகுல் 9 ரன்னுக்கும் ஆட்டமிழந்தனர். சதமடித்த புஜாரா 130 ரன்னுடனும் ஹனுமான் விஹாரி 39 ரன்னுடனும் இன்றைய ஆட்ட நேர முடிவில் களத்தில் இருந்தனர். இரு அணிகளுக்கும் இடையேயான 4 போட்டிகளை கொண்ட தொடரில் இந்தியா 2-1 என்ற கணக்கில் முன்னிலை வகிக்கிறது.
இந்நிலையில் 4வது போட்டியிலும் இந்தியா வெற்றி பெற்றால் தொடரை கைப்பற்றலாம் என்ற முனைப்புடன் இந்திய வீரர்கள் விளையாடி வருகின்றனர். சேலத்தில் நடைபெற்ற ஆளுநர் கோப்பைக்கான கிரிக்கெட் போட்டியில் கோவை பாரதியார் பல்கலைக்கழக அணி அடுத்த சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. சேலம் பெரியார் பல்கலைக்கழக வளாகத்தில் தமிழக பல்கலைக்கழகங்களுக்கிடையிலான ஆளுநர் கோப்பை கிரிக்கெட் போட்டி நடைபெற்று வருகிறது. தமிழகத்தில் உள்ள பல்கலைக்கழகங்கள் 4 மண்டலங்களாக பிரிக்கப்பட்டு விளையாடி வருகின்றன. இன்று நடைபெற்ற முதல் போட்டியில் கோவை பாரதியார் பல்கலைக்கழக அணியும் வேலூர் திருவள்ளுவர் பல்கலைக்கழக அணியும் மோதின. இப்போட்டியில் 16 ரன் வித்தியாசத்தில் பாரதியார் பல்கலைக்கழக அணி வெற்றி பெற்று அடுத்த சுற்றுக்கு முன்னேறியது. தென்மண்டல அளவிலான இறுதிப் போட்டியில் வெற்றி பெறும் அணி வரும் 8, 9ஆம் தேதிகளில் சென்னையில் நடைபெறும் போட்டிகளில் பங்கேற்கும். இறுதிப் போட்டியில் வெற்றி பெறும் அணிக்கு தமிழக ஆளுநர் கோப்பையை வழங்குவார். தொடர்வது வானிலை. தமிழகத்தில் அடுத்த சில நாட்களுக்கு வறண்ட வானிலையே நிலவும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் எங்கும் மழை பதிவாகவில்லை என அந்த மையம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் குறைந்தபட்ச வெப்பநிலை 20 டிகிரி செல்சியஸாகவும் அதிகபட்ச வெப்பநிலை 29 டிகிரி செல்சியஸாகவும் பதிவாகக்கூடும் என்றும் அதில் கூறப்பட்டுள்ளது. அடுத்த 2 நாட்களுக்கு நீலகிரி மாவட்டத்தின் மலைப்பகுதிகளில் உறை பனி நிலவும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நாட்டின் வட பகுதிகளில் தொடர்ந்து கடும் பனி நிலவி வருகிறது. தலைநகர் தில்லியில் இன்று காலை வெப்பநிலை 5 டிகிரி செல்சியஸாக இருந்தது. கடும் பனிமூட்டம் நிலவியதால் விமானம் மற்றும் ரயில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. 12 ரயில் சேவைகள் தாமதமானன. மேலும் தில்லி விமான நிலையத்தில் இன்று காலை 7:30 மணி முதல் 9:30 மணி வரை விமான போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. அதன் பின்னர் விமான சேவைகள் வழக்கம் போல் இயங்க தொடங்கின. தருமபுரி மாவட்டம் பென்னாகரம் வட்டம் வட்டுவனஹள்ளி ஊராட்சிக்குட்பட்ட சீங்காடு மலை அடிவாரத்தில் இருந்து 7 கிலோமீட்டர் செங்குத்தான மலைப்பகுதிக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் மலர்விழி இன்று நடைபயணம் மேற்கொண்டு பொதுமக்களின் குறைகளை கேட்டறிந்தார். இந்த மலை கிராமத்தில் வாழும் மக்களின் அடிப்படை வசதிகளான சாலை, குடிநீர் உள்ளிட்ட பல்வேறு வசதிகளை நீண்ட நாட்களாக செய்து தர வேண்டும் என்று அவர்கள் போராடி வருகின்றனர். இந்த கிராமத்தில் மானாவாரி நிலங்களில் கேழ்வரகு, சோளம், அவரை உள்ளிட்ட பயிர்கள் பயிரிடப்பட்டு வருகின்றன. இந்த மக்களுக்கு சாலை வசதி செய்து கொடுத்தால் பல கோடி ரூபாய் செலவாகும் என்பதால் அரசு இந்த மக்களின் மேம்பாட்டிற்காக மலையடிவாரத்தில் குடும்பம் ஒன்றிற்கு 1 ஏக்கர் நிலமும் சொந்த வீடும் கட்டி கொடுத்து அவர்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த கறவை மாடுகள் வழங்க தீர்மானித்துள்ளதற்கு இங்கு வாழும் மக்கள் சம்மதித்து மாவட்ட ஆட்சித்தலைவரிடம் தங்களது விருப்ப மனுவை நேரில் அளித்தனர். இந்த மலைவாழ் கிராமத்திற்கு சென்ற மாவட்ட ஆட்சித்தலைவர் அங்குள்ள ஊராட்சி நடுநிலைப்பள்ளி மாணவ மாணவியரிடம் கற்றல் திறன் குறித்து கேட்டறிந்தார். பின்னர் வாடகை கட்டடத்தில் இயங்கி வரும் அங்கன்வாடி மையத்தில் பயிலும் குழந்தைகள் மற்றும் கர்ப்பிணி தாய்மார்களுக்கு அளிக்கப்படும் இணை உணவு மற்றும் ஆலோசனை குறித்து கேட்டறிந்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மலைவாழ் கிராமத்தில் குழந்தை திருமணத்தை ஒழிக்கவும் 2 நாட்களுக்குள் குடிநீர் வசதி அளிக்கவும் அரசு நடவடிக்கை எடுக்கும் என்று ஆட்சித்தலைவர் உறுதியளித்தார். பைப்லைன்ல ஒரு 3 இடங்களில் ஏற்பட்ட சிறு பழுது காரணமாக ஒரு OHT மேலே ஏறல. தண்ணி பிடிக்கிறதுல குறைவான தண்ணி கிடைச்சிது. சுத்தமா தண்ணி இல்லாத பிரச்சனை கூட இல்லை. அதை சரி பண்ணி நாளைக்கு முற்றிலுமாக சரி செய்யப்பட்டு முழு அளவில் தண்ணி கொடுக்கப்பட்டு விடும். கீழே இந்த 25 குடும்பங்களை சேர்ந்த நபர்களுக்கு வீடுக்கு பட்டா உடனடியாக தெரிவு பண்ணிடலாம். ஆனால் அந்த 1 ஏக்கர் நிலம் என்பதை பொங்கலுக்கு முன்பாக கண்டுபிடிக்க முடிந்தால் கண்டுபிடித்து இவர்களை கீழே கொண்டு வந்து அனைத்து வசதிகளும் செய்வதற்குண்டான நடவடிக்கை எடுக்கப்படும் என்பது கூறப்பட்டுள்ளது. இது குறித்து கருத்து தெரிவித்த பொதுமக்கள் எந்த மாவட்ட ஆட்சித்தலைவரும் இதுவரை எங்கள் குறைகளை கேட்காத பட்சத்தில் இன்று இம்மாவட்ட ஆட்சியர் நேரில் வந்து எங்களது குறைகளை கேட்டிருப்பது எங்களுக்கு மகிழ்ச்சி அளிப்பதாக தெரிவித்தனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள்.
விவசாயிகளுக்கு குறைந்த செலவில் புதிய தொழில்நுட்பங்களை உருவாக்க விஞ்ஞானிகள் முன்வர வேண்டும். இந்திய அறிவியல் மாநாட்டை தொடங்கி வைத்து பிரதமர் நரேந்திர மோடி உரை. நாடாளுமன்றத்தில் அமளி. மக்களவை இன்று நாள் முழுமைக்கும் ஒத்திவைப்பு. அவை நடவடிக்கைகளுக்கு குந்தகம் விளைவித்ததாக அதிமுக, தெலுங்கு தேசம் கட்சி உறுப்பினர்களுக்கு 4 நாட்களுக்கு தடை. நாடாளுமன்றத்தின் குளிர்கால கூட்டத்தொடர் முடிவடைய இன்னும் சில நாட்களே இருப்பதால் மாநிலங்களவை நடவடிக்கைகள் சுமூகமாக தொடர உறுப்பினர்கள் ஒத்துழைக்க வேண்டும். அவைத் தலைவர் வெங்கையா நாயுடு. மறைந்த முன்னாள் முதலமைச்சர் மு. கருணாநிதி, முன்னாள் பிரதமர் வாஜ்பேயி உள்ளிட்ட தலைவர்களுக்கு இரங்கல் தெரிவித்து தமிழக சட்டப்பேரவையில் தீர்மானம். சுமார் 18,000 பேருக்கு வேலைவாய்ப்பை உருவாக்கும் வகையில் 14 புதிய தொழில் நிறுவனங்களை தொடங்க தமிழக அமைச்சரவை அனுமதி. புதிய வானூர்தி மற்றும் தளவாட உற்பத்திக்கான தொழிற்கொள்கைக்கும் ஒப்புதல். சபரிமலையில் 2 பெண்கள் வழிபாடு நடத்தியதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கேரளாவில் முழு அடைப்பு. இயல்பு வாழ்க்கை பாதிப்பு. சிட்னி இறுதி கிரிக்கெட் டெஸ்ட் போட்டி. முதல் நாள் ஆட்ட நேர இறுதியில் இந்தியா 4 விக்கெட் இழப்பிற்கு 303 ரன் குவிப்பு. பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், ட்விட்டரில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் @DD News சென்னை என்ற பக்கத்திலும் காணலாம். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது. எமது அடுத்த செய்தி அறிக்கை இரவு 10 மணிக்கு. வணக்கம்.